லாஸ்டா வந்து நம்ம இந்தோனேஷியன் மேல் பீட்டா வந்து கிவே கொடுத்துருந்தோம். இந்த டைம் வந்து தாய்லாந்து மேல் பீட்டா கிவே தர போறோம். கூடவே சேர்த்து கப்பி பேரும் வந்து கிவே பண்ண போறோம். ஒரு 2 பேருக்கு கிடைக்கட்டுமேன்றதுனால தான் 2 கிவே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் வாட்ஸ்அப் குரூப்ல தான் பண்ண போறேன். கிவே பத்தி நான் எண்டிங்ல சொல்றேன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா தாய்லாந்து ஸ்டாக் வந்து இப்போ நான் நிறைய வச்சிருக்கேன். அது ஒன்னொன்னா டேங்க்ல போட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இண்டோ ஸ்டாக்கும் இருக்கு. லாஸ்ட் ஷிப்மெண்ட்ல மிச்சமானது இன்னும் வச்சிருக்கேன். ஸோ அதுவும் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொதல் வந்து கப்பி தான் பார்க்க போகிறோம். மதியமே டேங்கை க்ளீன் பண்ணி இதுங்களை விட்டு வச்சுட்டேன். ஃபைட்டர் மாதிரி பண்ண முடியாது. ஃபைட்டர்னா சும்மா ஃப்ளேர் பண்ண வச்சு அதோட அழகாக காமிச்சிடலாம். இதுங்களை மதியம் டேங்க்ல விட்டு செட்டில் பண்ண விட்டு வீடியோ எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அப்பயே விட்டுட்டேன். இது வந்து கேலக்ஸி கப்பின்னு சொல்லுவாங்க. அந்த பாடியில் இருக்க பேட்டர்ன் வந்து கேலக்ஸின்னுவாங்க. ப்ளூ டைலு, ப்ளூ கேலக்ஸி அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஒரு 10 பேர் கிட்ட வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. இது 2வது செட்டு. ஆல்ரெடி ஒரு செட்டு வந்து காலி ஆயிடுச்சு. இது 2வது செட்டு. அந்த பாடி பேட்டர்ன் நல்லா இருக்கும். ப்ளூமே வந்து சூப்பராக இருக்கும். என்னோட டேங்க், என்னோட வாட்டர் கண்டிஷனுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் அவ்வளோ எடுத்து கொடுக்க மாட்டுது. என்னோட டிடிஎஸ் வந்து 2000 கிட்ட போகுது. இந்த டேங்க்ல கிடையாது. இதில் நான் ஆரோ வாட்டர் தான் விட்டுருக்கேன். ஒரு நாள் 2 நாள் வரைக்கும் நான் ஆரோ வாட்டரில் மெயின்டைன் பண்ணேன்னா அந்த ப்ளூவை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். பட் நான் வச்சிருக்கிறது போர் வாட்டர் 2000 டிடிஎஸ். ஸோ நல்ல வாட்டர் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளூ வந்து நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்கும். இது வந்து அவத்தார் OHM. லாஸ்ட் வீடியோலேயே வந்து நான் அதை காமிச்சிருப்பேன். பட் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக பாட்டிலில் வந்து ஒல்லியாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாரி தான் இது. நல்ல குவாலிட்டி, சரியான குவாலிட்டி. எப்படி செமையாக இருக்கா? இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மிரரை பார்த்து தான் ஃப்ளேர் பண்ணிட்டு இருந்துச்சு. மிரரை பார்த்து ஃப்ளேர் பண்ணால் பாடி இந்த மாதிரி தெரியாது, சைடாக இருக்கும். இப்போ கரெக்டாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோன்னே பாட்டிலை பார்த்து ஃப்ளேர் பண்ணி அதோட மொத்த பாடி டைல் குவாலிட்டி எல்லாத்தையும் காமிச்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஃபீமேலு, அதுக்கேற்ற மாதிரி ஃபீமேல் அதோட ஃபீமேலு அவத்தார் OHM ஃபீமேல். ஸோ இது பேர் இருக்கு. இது தாய்லாந்து பிரீடு தான். இது இண்டோ கிடையாது, தாய்லாந்து பிரீடு. அடிச்சுக்காத. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து காப்பர் அவத்தார், இந்தோனேஷியன் பிரீடு. அடிச்சுக்கும் தான் போல இது ரெண்டும். ஸோ இதுவும் வந்து நம்மக்கிட்ட பேராக இருக்குது. கொஞ்ச நேரம் நகர்ந்து போயிட்டேன், அக்ரெசிவ் ஆகிடுச்சிங்க அதுக்குள்ள. இது நல்லாயிருக்கும் இந்த ரெட் வாஷு. பாடி பேட்டர்ன் நல்லாயிருக்கு. இண்டோ காப்பர் அவத்தார் பேர்ஸ் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பாக அடிச்சுக்கும் போல இருக்கு. ஸ்டாப். அடுத்து வந்து வைல்டு, கொஞ்சம் ஸ்பெஷலானது. இது வந்து இந்தியன் பேர்டு தான். ஆனால் அந்த குவாலிட்டி பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 பேர் இருக்குது, எல்லாமே ஸ்பேட் டைலு. வைல்டு ட்ரை பண்ணணும், வைல்டுலேயே வந்து கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டியாக இருக்கணும், ப்ரைஸுமே வந்து சீப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம். இது நல்ல எக்ஸாட்டிக் டைப்பு. இதை வந்து காப்பர் சமகிரிடனா சொல்லுவாங்க. அது எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் போட்டுடுறேன், அது நேம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கடிச்சு என்ன இது, எல்லாரும் இப்படி அடிச்சுக்கிட்டா நான் எப்படி தான் வீடியோ எடுக்கிறது? குவாலிட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பேரா தான் இருக்குது, சிங்கிள் கிடையாது. பேரா இருக்காச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க.
அடுத்து பார்க்க போகிறது அவத்தார். நார்மல் அவத்தார் கிடையாது, அவத்தார் டஸ்ட்டு. இது தாய் பிரீடு தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, பேராக தான் இருக்குது. இதெல்லாம் ஒன்று ஒன்றா குரூப்பில் வந்து நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் எதுவும் வந்து நான் வீடியோ எடுக்கல மொபைலில். எடுக்க ஒன்று ஒன்றா வந்து நான் குரூப்பில் நாளைக்கு அப்டேட் பண்ணுவேன். நல்ல குவாலிட்டி ஆக்சுவலாக இது. ஸோ இந்த மாதிரி அவத்தார் டஸ்ட் பேர் வேணும் அப்படின்னாலும் நம்மளை கூப்பிடலாம். இது ஒரு 3 பேர் இருக்குது. ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு வீடியோ நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இவர் கண்ணாடியை பார்த்தா இப்படி ஃப்ளேர் பண்ணுறார், அதான் சொல்ல வந்தேன், பார்த்துட்டார். ஃப்ளேர் பண்ணாதான் இதோட அழகே தெரியுது. செமையாக இருக்கா? இதே மாதிரி டஸ்ட் ஃபீமேல்ஸும் என்கிட்ட இருக்கு, அவத்தார் டஸ்ட். ரெண்டு மூணு மேலும் உங்களுக்கு போட்டு காட்டலாம் இது, பட் எல்லாம் பாட்டிலில் இருக்குது. சரி, அதான் இவர் மட்டும் டேங்க்கில் இருந்தார், தூக்கி உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். அடுத்து கலர்ஃபுல்லானது பார்க்க போகிறோம். மல்டி கலர் பேர்ஸு. இதில் மேல்ஸ் மட்டும்தான் இருக்குது, என்கிட்ட ஃபீமேல்ஸ் இருக்குது. இது மல்டி கலரு, இது எல்லோ. ரொம்ப அப்படியே ஜாலியாக குதூகலமாக ஓடிட்டுருக்காரு. எல்லோ கேலக்ஸி இருக்குது, மல்டி கலர் இருக்குது, ரெட் கேலக்ஸியும் இருக்குது. ரெட் கேலக்ஸியில் ஒரு பேர் தான் இருக்குது. மல்டி கேலக்ஸி இருக்குது, நிறைய இருக்குது. எல்லோ கேலக்ஸியும் நிறைய இருக்குது. கடிச்சிடாத. இவரை லாஸ்ட்டாக டேங்க்கில் ஆட் பண்ணேன், அதான் இன்னும் இவர் ஃப்ளேர் பண்ண ஆரம்பிக்கல. நான் கைக்கே ஃப்ளேர் பண்ணுது. வாடா வாடா. கேலக்ஸி பேர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. எல்லோ கேலக்ஸி வந்து பயப்படலை, ஓடிக்கிட்டே ஃப்ளேர் பண்ணக்கூடியது. அங்கே பாருங்கள், ஃப்ளேர் பண்ணுது. அந்த ஓடிக்கிட்டே ஒரு சில ஃபிஷ்ஷை வந்து டான்ஸிங் பண்ணிக்கிட்டே ஃபைட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டைலில் வந்து அவர் ஃபைட் பண்ணுறாரு. எல்லாமே நல்ல சைஸு, மல்டி கலராக சரி, கேலக்ஸி சரி, அவத்தாருமே சரி. ரெடி ப்ரீடிங் நீங்கள் வாங்கினீங்கன்னா ப்ரீட் போட்டுக்கலாம், அந்த மாதிரி சைஸில் இருக்குது. சைஸ் கம்மினா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் சமகிரிடனா வந்து சைஸ் கம்மி, அது மட்டும் நீங்கள் சைஸிங் பண்ணிக்கணும், செமியடல் சைஸு. மற்ற எல்லாமே ஓஹெச்எம்மு, பிளக்கார்ட்ஸு, இது எல்லாமே நல்ல சைஸு. நீங்கள் வாங்கினீங்கன்னா ப்ரீட் பண்ணிக்கலாம். இதுதான் கிவ்வேக்கான ஃபிஷ்ஷு. சிங்கிள் மேல் ட்ராகனு, ஸ்னோ ஒயிட் ட்ராகனு. ஜாலியாக கப்பியை பார்த்து ஃப்ளேர் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து கொஞ்சம் வளர வேண்டிய சைஸ் தான், சைஸ் கம்மி. இன்னும் கொஞ்சம் வந்து கண்டிப்பாக க்ரூம் பண்ணணும். ஸோ இவர் ஒருத்தருக்கும் இன்னொருத்தர் என்ன வின் பண்ண போகிறாங்கன்னா இந்த ப்ளூ கேலக்ஸி கப்பி தான். ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு பேர். இந்த பேர் தான், இந்த ப்ளூ கேலக்ஸி தான் கிடையாது. நான் ரேண்டமாக எதனா ஒரு ப்ளூ கேலக்ஸி வந்து எடுத்து அனுப்புவேன். ஏன் ரேண்டமான்றனா, இந்த ஃபீமேல் நல்லா குண்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் டேங்க்கில் விட்டுருவேன். பேக் பண்ணுறப்ப ரேண்டமாக தான் பிடிச்சி கட்டுவேன். அப்போ குண்டா இல்லாமல் ஒல்லியான ஃபீமேல் வந்துருச்சுன்னா ஏமாத்திட்டீங்க அப்படின்வீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ப்ளூ கேலக்ஸி ஒரு பேர், ஒரு வின்னரும், இன்னொரு வின்னர் வந்து ரெட் ஸ்னோ ஒயிட்டும் வந்து வின் பண்ணுவீங்க. ரெட் ஸ்னோ ஒயிட் ட்ராகன்னு சொல்லுவாங்க. பேபி சைஸ் தான் இவர். வெளியே நல்லா வந்து இருட்டாயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியாது, கேமராவின் மகிமை. ஆனால் நல்லா இருட்டிருச்சு. இருட்டவும் தான் வந்து டக்குன்னு ஒன்று ஒன்றா டேங்கில் போட்டு அவசரப்பட்டு எடுத்தேன். இந்த மல்டி கலர்லாம் கலர் நல்லா தெரியணும், வெளிச்சத்தில் தான் நல்லா தெரியும். இந்த வெளியே அடிக்கிற சன்லைட் உள்ள வரைக்கும் வரும். அந்த வெளிச்சத்தில் நல்லா தெரியணும் தான் அது ஃப்ளேரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டக்குன்னு வீடியோ எடுத்தேன். ஒவ்வொன்றா குரூப்பில் அப்படியே அப்டேட் பண்ணுவேன். என்னென்ன ஃபிஷ்ஷு அப்படியே இருக்கோ அது பேராக போட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ இப்போ கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, போன டைம் மாதிரி தான். போன டைம் வந்து ரேண்டமாக வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வீடியோவில் வேறு மாதிரி சொன்னேன், பட் அதுக்கப்புறம் வந்து ரேண்டமாக பக்கத்து வீட்டு பையனை கூப்பிட்டு நான் செலக்ட் பண்ணி வின்னர் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இந்த டைமும் அதே தான், ரேண்டமாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேருந்து செலக்ட் பண்ணி வின்னர் வந்து சூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒன்றுமே பண்ணான்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் போதும். அதே மாதிரி போன டைம் வந்து அவன் கான்டாக்ட் நான் சேவ் பண்ணியிருக்கிறது தான் சூஸ் பண்ணான். ஸோ சேவ் பண்ண நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா குரூப்பில் டாப்லேயே காட்டும். அவனுக்கு ஈஸியாக இருந்துச்சு, மேலே இருக்கிறத நம்ம அவன் சூஸ் பண்ணிக்கிட்டான்.
இந்த டைம் வந்து ஒரு ஃபோன் நம்பரையும் ஒரு சேவ் பண்ண கான்டாக்டையும் வந்து நான் சூஸ் பண்ண சொல்ல போகிறேன். அப்போ தான் ரேண்டம் வின்னர்ஸ் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ண போகிறேன். இப்போ குரூப் 3ன்னு 3வது குரூப்பாக ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இருந்த 2 குரூப்புமே வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஆக போகுது. அதுக்குள்ளே இப்போ குரூப் 3 பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 குரூப்பில் இருந்தும் ரேண்டமாக வந்து சூஸ் பண்ணி வின்னரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.